ஹாய் ஆல், வெல்கம் டு கோட் கைட்லி தமிழ். இந்த வீடியோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவே மேக் பண்ண ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி இப்போ நம்ம அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கான மெயினான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வர அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்குலாம் உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டடாக இருக்கணுன்றதுக்காக நாம் ஒரு சேலரி ஸ்லிப் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஐபிபிஎஸ் பிஓவோட சேலரி ஸ்லிப் வந்து கொண்டு வந்திருக்கோம். அதனால வந்து அத பத்தி ஏ டூ இசட் நம்ம உங்களுக்கு வந்து சொல்லப் போறோம். சேலரி ஸ்லிப்ல இல்லாத சேலரிலாம் எவ்வளோ ஏர்ன் பண்றாங்க. ஐபிபிஎஸ்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், எஸ்பிஐல இருக்கிறவங்களா இருக்கட்டும், கிளர்க், பிஓ இவங்கலாம் எவ்வளோ ஏர்ன் பண்றாங்க அப்படின்ற எக்ஸ்ட்ரா டீட்டெயிலுமே நான் வந்து உங்களுக்கு இத வந்து ஷேர் பண்றேன். அதர் தென் அத பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, உங்கள நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து அத விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. செல்ஃப் மோட்டிவேட் அப்படிங்கிறது தான் பெரிய பெரிய விஷயமே. நம்மள நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டோம்னா, அந்த மோட்டிவேட் பண்ற அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, இந்த எக்ஸாம்ஸ் கிராக் பண்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால உங்கள நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. பிளஸ் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி பேங்க் எக்ஸாம்ஸ்லயே ரொம்ப ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. அப்கமிங்லயுமே நெறைய நோட்டிஃபிகேஷன் வரதா நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய குரூப்லயா இருக்கட்டும், நெறைய வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தனியா ஒரு சிலபஸ் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு சேம் சிலபஸ் தான். ஸோ உங்கள நீங்களே மோல்ட் பண்ணிக்கோங்க. அ எவ்ரி டைம் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டுங்க. என்ஜாய் பண்ற டைம்ல என்ஜாய் பண்ணுங்க. பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லி வந்துட்டா, என்ன சொல்றது? உங்கள நீங்களே பெர்ஃபெக்ட் பண்ணிட்டு, அந்த பிராக்டிஸ் அப்படிங்கிறதுல உங்கள முழுசா அர்ப்பணிச்சிரணும். அப்படி பண்ணா மட்டும் தான் இந்த இடத்துல நம்ம வந்து வின் பண்ண முடியும். ஹார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல ஸ்மார்ட் ஒர்க் அத விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாத்தையுமே நீங்க வந்து குடுத்தீங்க அப்படின்னா, இதுல ஈஸியா நம்ம சக்சஸ் பண்ணிடலாம் பேங்க் எக்ஸாம்ஸ்ல. ஓகேங்களா? இதுல டைரக்ட்டா நம்ம வந்து பார்த்துரலாம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கைட்லில கோட் கைட்லி தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மாரத்தான் நடக்குது. 78த் இண்டிபெண்டன்ட் டேஸ்க்காக ஒரு 5 ஹவர்ஸ் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்ஆர்பி கிளர்க் எக்ஸாம் இருக்கு இல்லையா? அவங்களுக்காக வந்து மாரத்தான் கண்டக்ட் பண்றோம். வேணுன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, லைவ் பார்த்து கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 250 பிளஸ் கொஸ்டின்ஸ் ஒரு அரவுண்ட் 300 கொஸ்டின்ஸே இருக்கும். கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம டைரக்ட்டா வந்து அந்த சேலரி ஸ்லிப் பார்த்துரலாம். ஓகேங்களா? இது ஒரு பிஓவோட சேலரி ஸ்லிப் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். பிஓ இருக்கு இல்லையா? பிஓ இப்ப வந்து கரண்ட்டா இருக்காங்க இல்லையா? அந்த பிஓவோட சேலரி ஸ்லிப் தான் இது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரீசென்ட்டா அ கிளியர் பண்ணி போன எக்ஸாம் இந்த 2023 டூ 2024 இப்போ வந்துச்சு இல்லையா? அ அந்த எக்ஸாம்ஸ்ல கிளியர் பண்ணி போனவங்களோட சேலரி ஸ்லிப் தான் இது. ஓகேங்களா? இது கண்டிப்பா உங்களுக்கு மோட்டிவேட்டடா இருக்கும். இந்த ஜூலை 2024 லாஸ்ட்டா வாங்குன சேலரி ஸ்லிப் இது. அவங்களோட டோட்டல் இயர்னிங்ஸ் தான் இங்க குடுத்துருக்காங்க. டிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் டிடக்ஷன். இந்த டோட்டல் டிடக்ஷன் வந்து அவங்களுக்கு இவ்வளவு ஆயிருக்கு. அவங்க கையில வந்து சேலரியா வாங்குனது இதுதான். இந்த அமௌண்ட் தான் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? 67396.31 அமௌண்ட் வந்து அந்த பைசா முதலாக்க வந்து உங்களோட அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடும். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக் பே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருப்பாங்க. இதுதான் நம்ம வந்து லாஸ்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா, இந்தியன் பேங்கோட அந்த லோக்கல் பேங்க் ஆஃபீசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்துச்சு இல்லையா? அதிலேயே பார்த்தோம். 4840 அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்பவே நான் சொல்லியிருந்தேன். பிஓக்கு என்ன சேலரியோ அதே சேலரி தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ, அதனால பிஓவோட ப்ரொஃபஷன் தான் சேம் இங்கேயும் வரப்போது. அவன் என்ன ஜாப் மட்டும் நேம மட்டும் கொஞ்சம் மாத்தி குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சேம் அதே பேசிக் பே தான். ஸ்பெஷல் அலோவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு அமௌண்ட் குடுப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் டேர்னஸ் அலோவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுப்பாங்க. ஓகேங்களா? ஹெச்ஆர்ஏ ஃபிளாட் ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களா நம்ம ஸ்டே பண்ணியிருக்க பிளேஸ்க்கு நம்ம எங்கேயாவது வாடகைக்கு தங்கியிருப்போம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹெச்ஆர்ஏ ஒண்ணு குடுப்பாங்க. இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேரி ஆகும். எப்படி வேரி ஆகும்னா, இது வந்து காமனா நெறைய பேருக்கு குடுப்பாங்க. ஆனா, நீங்க இதே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அ ஒ ஒரு லீஸ்க்கு எடுத்து தங்கியிருக்கீங்க. உங்களோட அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேற ரேட் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மினிமமா ஒரு ரேட் பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. 7,000, 8,000 வரைக்கும் மினிமமா குடுக்கலாம்னு சொல்லி பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாரி இருக்கும்போது, உங்களுக்கு இன்னுமே இங்க வந்து இன்கிரீஸ் ஆகும். இங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க 0வா மாத்திட்டு டைரக்ட்டா அவங்களோட அக்கவுண்ட்க்கு அத கிரெடிட் பண்ணிருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் பெரிய சேவிங்ஸா இருக்கும். அது அது வந்து இன்னும் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4,000 எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகேங்களா? இந்த சிட்டி காம்பன்சேஷன் அலோவன்ஸ் சிசிஏ அப்படின்னு சொல்லிட்டு தனியா, அந்த லேர்னிங் அலோவன்ஸ், இந்த டிஏ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம தனியா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெய்லி போயிட்டு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெட்ரோல் அலோவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து குடுத்துருவாங்க. ஓகேங்களா? நியூஸ் பேப்பர் அலோவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுப்பாங்க. அப்புறம் மொபைல் இருக்கு இல்லையா? மொபைலுக்கு நெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, மொபைலுக்குன்னு இல்ல நார்மலா லேப்டாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு தனி அலோவன்ஸ் குடுப்பாங்க. அது இல்லாம இந்த நெட் அலோவன்ஸ் அப்படிங்கிறது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் ரீசார்ஜ் அலோவன்ஸ்ன்னு ஒண்ணு சொல்லிக் குடுப்பாங்க. ஓகேங்களா? ரீசார்ஜ் அலோவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து குடுப்பாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இந்த இந்த என்ன சொல்றது? நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பர்னிச்சர் அலோவன்ஸ்லாம் இருக்கு.
உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் அலவன்ஸ்லாம் இருக்கு. இது வந்து ஒரு இயர்லி ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அலவன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். அது இல்லாம மெயினா நம்ம எல்லாருக்குமே தேவையான மெடிக்கல் அலவன்ஸ் இருக்கு. மெடிக்கல் அலவன்ஸ் வந்து உங்க ஃபேமிலிக்கே கிளைம் பண்ணிக்கலாம். இயர்லி ஆனுவலா வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அந்த மாரி இருக்கு. மந்த்லியுமே கிளைம் பண்ணிக்கிற மாரி அலவன்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்தா உங்களுக்கு மந்த்லி வந்து ஒரு டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்க வந்து 6739 இருக்கா, ஒரு அரவுண்ட் 75 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஐபிபிஎஸ் பிஓல. இதுவே அந்த பிளேஸ்க்கு பொறுத்து அந்த அச்சேரெல்லாம் டிஃபர் ஆகும்போது அதான் 75 பிளஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயை பொறுத்து வேரி ஆகும். இதே சேலரி ஸ்லிப்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஏரியாவுல அந்த மாரி பெனிஃபிட் ஆகுற மாரி இருக்காங்க அப்டின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே வேரி ஆகும். ஸோ நாம வந்து கிளியர் பண்ணோம் அப்டின்னா, நம்ம போய் நம்ம ஜாயின் பண்ற பேங்க்ல வந்து நம்மள எந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கணுமோ, அந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுப்பாங்க. ஏன்னா நம்மளோட ஒர்க் அந்த மாரி இருக்கும்போது, ஒரு ஒயிட் கலர் ஜாபா இருக்கும்போது, சோ நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி, இந்த வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட் இயர் பார்க்குறவங்க, நான் வந்து என்னோட சேலரி ஸ்லிப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எடுத்து பார்க்கணும் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனா எடுத்துட்டு, எக்ஸாம்ஸ்க்கு நல்லா படிங்க. கிராக் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஆல்.